நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜு, அங்கு நாமக்கல் அரங்கநாதர் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் எத்தனை மணி அளவில் திறக்கப்பட்டது? இந்த சொர்க்கவாசலானது எவ்வளவு கால அவகாசத்திற்கு திறந்திருக்கும்? பக்தர்கள் இதனை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? நாமக்கல்லில் அதிகாலை 4 மணிக்கு அரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டன. நாமக்கல் மையத்தில் அமைந்துள்ள ஒரே கல்லினால் உருவான சாலிகிராம மலையில் கிழக்கு பகுதியில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் அதியேந்திர குணசீலன் என்ற மன்னரால் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் மலையை குடைந்து குடவரை கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவில் பார்கோடகன் என்னும் பாம்பின் மீது அறந்த சயன நிலையில் ஸ்ரீ ரங்கநாதருக்கு காட்சியளிக்கிறார். வைகுண்ட ஏகாதசி இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று அதிகாலை திறக்கப்பட்ட சொர்க்கவாசலில் சுவாமியின் ஜடாரி சொர்க்கவாசல் வழியாக எடுத்து வரப்பட்டன. இந்த கோவிலில் குறிப்பாக தெற்கு வாசல் பகுதியில் பூஜை செய்து வடக்கு வாசல் வழியாக திருவடி வெளியே எடுத்து வரப்பட்டு மீண்டும் தெற்கு வாசல் பகுதியில் செல்லும். இதனை ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தரை தரிசனம் செய்து வருகின்றனர். அப்போது ஜடாரி வெளியே எடுத்து வரும்பொழுது பக்தர்கள் ரங்கா ரங்கா என கோஷம் எழுப்பியவாறு தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் திரு துர்காமூர்த்தி அவர்களும் இந்து அறநிலையத்துறை உதவி இயக்குனர் இளையராஜா கலந்து கொண்டனர். இதனையடுத்து பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் நகரின் கடைவீதி பகுதியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் பரமத்தி சாலை, எம்ஜிஆர் சிலை, கோட்டை சாலை வழியாக வாகனங்களை திருப்பிவிடப்பட்டுள்ளன. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றன. இன்று இரவு முழுவதும் நாமக்கல் நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதியிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.